வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ஆனால் அதில் வெற்றியே கிடைக்கல. திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அப்பவும் வெற்றி கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலையே வேண்டாம் போன்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் ஏன் வெற்றி கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கமா? ஒரு குரங்கு தன்னோட இருப்பிடத்துல இருந்து ரொம்ப தூரம் போய் ஒரு மாமரத்துல இருந்து பழத்தை பறிச்சுக்கிட்டு திரும்ப தன்னோட இடத்துக்கே வந்து பழத்தை சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சு கொட்டையை கீழே போடலாம்னு போகும்போது அதுக்கு ஒரு யோசனை தோணுது. தினம் நாம ரொம்ப தூரம் போய் மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த கொட்டைய மண்ணுல புதைச்சி வச்சா அது முளைச்சி பெரிய மரமாச்சுன்னா இங்கேயே நிறைய மாம்பழம் கிடைக்குமேன்னு நினைக்குது. இப்போ மாங்கொட்டைய மண்ணுல புதைச்சி தண்ணியும் ஊத்தியாச்சு. அந்த குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான், இனி மாம்பழத்தை நம்ம இஷ்டத்துக்கு இங்கேயே பறிச்சு சாப்பிடலாம்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்குது. இப்போ இரவு வந்தாச்சு, தூங்க போகணும். ஆனா குரங்கோட எண்ணம் முழுக்க மாம்பழம் சாப்பிட்றதுல தான் இருக்கு. காலையில எழுந்து மாங்கொட்டை முளைச்சு வந்திருக்கான்னு பாக்குது. எங்கேயுமே முளைச்சு வரல. உடனே மண்ணை தோண்டி பாக்குது. உள்ள மாங்கொட்டை இருக்கிறத பார்த்துட்டு நிம்மதியா பெருமூச்சு விடுது. இப்போ திரும்ப அதை புதைச்சிட்டு தண்ணி ஊத்திட்டு போயிடுச்சு. மறுநாள் வந்து பாக்குது, முளைக்கல. மண்ணை தோண்டி பார்த்தா மாங்கொட்டை பத்திரமா மண்ணுக்குள்ளதான் இருக்கு. நிம்மதியா பெருமூச்சு விடுது. கொட்டைய திரும்பவும் மண்ணுல புதைச்சி தண்ணி ஊத்துது. தினம் இப்படி புதைக்கிறதும் தண்ணி ஊத்துறதும் அதை தோண்டி பாக்குறதும்னு இருந்துச்சு. தினம் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? மாமரம் முளைக்கவே இல்லை. இதை பார்த்த குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு மாங்கொட்டைய மண்ணுல இருந்து தோண்டி எடுத்து காட்டுக்குள்ள வீசி எறிஞ்சிட்டு. குரங்கினுடைய ஆசை நியாயமானது தானே தவிர குரங்கின் அவசரம் நியாயமானது இல்லையே. எல்லாத்துக்குமே காலம் ரொம்ப அவசியமானது இல்லையா? அப்போ ஒரு செயல் செய்யும் போது நமக்கு அதுல வெற்றி வேணும்னா முயற்சியுடன் சேர்த்து அதற்குரிய காலம் அவசியம். அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா வெற்றி நிச்சயம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.